சீனாவின் சூஹை நகரில் உள்ள விளையாட்டு மையத்தில் உடற்பயிற்சி செய்து வந்த மக்கள் மீது 62 வயது முதியவர் ஒருவர் தனது காரை வைத்து மோதியுள்ளார். இதில் 35 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 43 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. சூஹை விளையாட்டு மைதானத்தில் மாலை பொழுதுகளில் மக்கள் நடைபயிற்சி செய்வது, உடற்பயிற்சிகளை செய்வது வாடிக்கையான ஒன்று. அங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரம். அந்த வகையில் நவம்பர் 11ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை இரவு 8 மணியளவில் இந்த கொடூரச் சம்பவம் நடந்துள்ளது. சூஹை சீனாவின் தெற்கு பகுதியில் உள்ள நகரமாகும். சுயநினைவின்றி மருத்துவமனையில் கொலையாளி 62 வயதான முதியவரே இந்த நாசகார செயலை செய்துள்ளார். அவருடைய துணை பெயரின் மூலம் அவர் பேன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சமீபத்தில் விவாகரத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அவருக்கு அதிருப்தி ஏற்படவே இந்த கொடூர செயலில் ஈடுபட்டதாக போலீசார் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் காருக்குள்ளேயே அந்த முதியவர் தனது கையையும் கத்தியால் வெட்டி காயம் ஏற்படுத்தி உள்ளார். இதையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் அதிகாரிகள் அந்த விளையாட்டு மையத்திற்கு விரைந்தனர். தொடர்ந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவ சிகிச்சை வழங்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவருக்கு கழுத்து பகுதியில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் அவரிடம் இன்னும் முழுமையான விசாரணை தொடங்கப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவாகரத்தை தொடர்ந்து சொத்துக்களை பகிர்ந்தளிப்பதில் அவருக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே விரக்தியின் உச்சத்தில் மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்து காரை வைத்து மோதி இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்களின் உயிருக்கு குந்தகம் விளைவித்த காரணத்தால் போலீசாரால் அந்த முதியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் உயிரிழந்தவர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு விரைந்து தீவிர சிகிச்சை அளிக்கவும் வலியுறுத்தியிருக்கிறார். குற்றவாளி சட்டப்படி கடுமையான தண்டனையை பெறுவார் எனவும் தெரிவித்துள்ளார்.